ராமாயணம் நமக்கு அற்புதமான அறிவுரைகளை வழங்குகின்ற அற்புதமான ஒரு காவியம். ராமாயணமும் மகாபாரதமும் நம்முடைய நாட்டினுடைய பொக்கிஷங்கள். இந்த ராமாயணத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெருமாளே வந்த ஒரு கதையைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ராமாயணத்தை நடத்தியவரே அவர்தான். ஒரு படத்தை இயக்கிய இயக்குனரே அந்த படத்தை அமர்ந்து பார்ப்பது போல் இந்த ராமாயணத்தை நிகழ்த்திய பெருமாளே ராமாயணத்தை கேட்க வேண்டும் என ஆசை கொண்டாராம். இது நடைபெற்றது அற்புதமான ஒரு விஷயம். திருமலை நம்பி ராமானுஜருக்கு ராமாயணத்தை சொல்லும்போது பெருமாள் தானும் வந்து கேட்டிருக்கின்றார். ராமானுஜருக்கு வால்மீகி ராமாயணத்தை தன்னுடைய மாமாவான திருமலை நம்பிகள் வாயால் சொல்லி கேட்க வேண்டும் என்று ஆசை. திருமலை நம்பிகளோ தினந்தோறும் திருமலையானுக்கு சேவை செய்து கொண்டிருப்பவர். திருமலையையே திருமாலாக பார்த்த ராமானுஜர் திருமலை மீது கால் கொண்டு ஏற மனம் இல்லாமல் மலை அடிவாரத்திலேயே இருந்து விட்டாராம். சரியாக 18 நாட்கள் ராமானுஜருக்கு ராமாயணம் சொல்வதற்காக திருமலை நம்பிகள் தினந்தோறும் திருமலையிலே இருந்து இறங்கி வந்து ராமானுஜருக்கு ராமாயணத்தை சொல்வாராம். அப்படி ஒரு நாள் ராமாயணம் சொல்லும்போது ஸ்ரீனிவாச பெருமாளும் வந்து ராமாயணத்தை கேட்பதை பார்த்தாராம். யார்? திருமலை நம்பிகள் பார்த்திருக்கின்றார். அப்போது பகவான் அவரிடம் ராமானுஜருக்கு சொல்கின்றீர், எனக்கு சொல்லவில்லையே என கேட்டாராம். பகவானே விரும்பி கேட்கும்படியான ஒரு விசேஷம் கொண்டது ராமாயணம் என்பது இதன் மூலம் நமக்கு புலனாகின்றது. இன்றைக்கும் ராமாயணம் ஒலிக்கின்ற இடங்களிலே எல்லாம் ஆஞ்சநேயரும் இருக்கின்றார், பெருமாளும் வந்து கேட்கின்றார். அதனால்தான் ராமாயண உபன்யாசம் நடக்கும்போது நேர் எதிரிலே பலரும் அமர்ந்து கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த இருக்கையானது ஹனுமனுக்கானது. கோசலத்திலே அவதார நோக்கம் முடிந்து தன்னோடு யதாஸ்தானத்துக்கு பகவான் திரும்போது இருக்கின்ற செடி கொடிகள் எல்லாம் கூட மோட்சம் கொடுத்து தன்னோடு வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போனார். ஆனால் ஹனுமன் அவரோடு போகவில்லை. ஏனென்றால் நான் அந்த ஊருக்கு வரவில்லை, அங்கு வைகுண்டத்திலே ராமாயண உபன்யாசம் உண்டா என கேட்டாராம். ராமாயண உபன்யாசம் என்பது கலிகாலத்திலே இங்கே பூலோகத்திலே தான் நடக்கும்.